Hello and welcome நம்மளோட travel and cook vlog channelல இன்னைக்கு நம்ம போற டெஸ்டினேஷன் வந்து PAWNA Dam. இன்னைக்கு நம்ம மட் சிக்கன் பண்ணி சாப்பிடலாம்னு ஒரு பிளான். மட் சிக்கன் செடி வாங்கியாச்சு. இது இன்னைக்கு வீடியோக்கு எண்டில் நட்டுற வேண்டியதான். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவுக்கு எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். வாங்க நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம ஜர்னி எப்படி இருக்குன்னு. இங்க ஒரு அருவி இருக்கு. இந்த அருவி ஆக்சுவலாக நாங்கள் எப்பவும் இந்த வழியோடு போகும்போது மழை டைமில் போகும்போது இந்த அருவியில் உட்காந்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிகிட்டே போவோம். அண்ட் நார்மல் டைமில் வெயில் டைம்லலாம் போனால் இங்கே ஒன்றும் கிடைக்காது. நார்மலாக காஞ்சி போயிருக்கும். நம்ம கண்டாலா காட்டில் இருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே வந்து சும்மா ஒரு டீ பிரேக் தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா கடை இருக்குது. ஸோ டீ பிரேக் தாண்டி இங்கே நாங்கள் ஹால்ட் எடுத்துருக்கோம். உங்களுக்கு இங்கே உள்ள வியூ காட்டுறேன். இந்த மழை நம்மளை கெடுக்கிறதுக்குனே வருதுடா. வாடா, வண்டி வருதுடா, போடா. லிட்ரலி ரோட்ல வந்து கிளவுட்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஃபுல் ஃபாகியா இருக்கு. மணி 11 இந்த நேரத்தில் சுத்தமாக ஒன்றுமே தெரியல. ஹெட்லைட் போட்டுட்டு தான் போக முடியும். ஹெட்லைட் போட்டுட்டு ரொம்ப ஸ்லோவாக போனோம். ஆப்போசிட்டில் வர்றது ஒன்றுமே தெரியாது. ரொம்ப டேஞ்சரஸான இது. ஸோ இந்த இடத்துல ஒரு 15-20 ஸ்பீடில் சேஃபாக போகிறது தான் நல்லது. லைட்டு போட்டு வாங்க போவோம். ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் என்ன வண்டி வரும்னே தெரியாது. பஸ்ஸு கூட வரலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க. ஸோ நம்ம தான் இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வந்து நாங்கள் பவுனா நகரில் இருக்கோம். இங்கேருந்து பவுனா லேக் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தூரத்தில் இருக்குது. இப்போ இங்கேருந்து சிக்கன் வாங்கணும். ஆக்சுவலாக பாம்பேலேருந்து வாங்கிட்டு வந்து அது எப்படியும் கெட்டு போயிடும். இப்போ நம்ம இப்போ சிக்கன் வாங்குகிறோம். சிக்கன் வாங்கிட்டு அங்கே போய் சமைக்கிறோம். பாருங்கள், தெருக்க விட்டுறோம். தெருக்க நம்ம பவுனா ரீச் ஆயிடுச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம் தெரியும். ஆல்ரெடி இங்கே வந்து தண்ணி அதிகமாகி ஓவர்ஃப்ளோ ஆகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இங்கே வந்து பார்த்தோம்னா தெரியுது இங்கே வந்து கேம்பிங்க்கு எதுவும் இல்லை. நம்ம இப்போ வில்லேஜ்குள்ளே போயிட்டுருக்கோம். வில்லேஜில் ஏதாவது கொஞ்சம் காஞ்ச எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம குக் பண்ண முடியும். ஏன்னா மலையில் வேறு எங்கேயும் வாய்ப்பு இல்லை. நம்ம வில்லேஜ்குள்ளே போய் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம போய் நம்ம மட் சிக்கன் பார்க்கலாம். சிக்கன் சாமான் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ போய் சமைக்கணும், அவ்வளோதான். நாங்கள் மலை கிளெல்லாம் எல்லாம் ஏறி இங்கே வந்து எப்படியா டென்ட்டு போடலாம் ட்ரை பண்ணோம். ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகல. மலை பார்த்தீங்கன்னா செம மலை. நாங்கள் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே இந்த வில்லேஜ்காரங்க, இந்த ஊருக்காரங்கிட்ட கேட்டோம் ஏதாவது பண்ண முடியுமான்னு. ஸோ அவங்க சொன்னாங்க, மலையில் உங்களால் வெளியில் டென்ட்டு போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வேணால் எங்கள் வீடை யூஸ் பண்ணிக்கிடலான்னு அவங்க சொன்னாங்க. எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள். இந்த சிட்டிலலாம் யாருக்கு இவ்வளோ பெரிய மனசு வரும்னு தெரில. அவங்க வீட்டோட ஃப்ரண்ட் யார்டே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அவங்க ஃபேமிலி ரொம்ப ஸ்வீட்டான ஃபேமிலி, குழந்தைங்களாம் இருக்காங்க. ஸோ அதான் எங்களோட இங்கே செட்டப் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மட் சிக்கன் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட்டு. ஸோ சிக்கன் கழுவியாச்சு. ஸோ சிக்கனில் நல்ல டீப்பான கீரல் போட்டுரும். அப்போ தான் அந்த மசாலா உள்ளே போகும்போது சிக்கனுக்குள்ளே ஃபுல்லாக இறங்கும். ஸோ அந்த வேவுறது வந்து மேலே மட்டும் வேகாமல் உள்ள வரைக்கும் டீப்பாக வேகும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அந்த டீப் கட் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மசாலா நம்ம தயார் பண்ணுறோம். முளத்த பொடி, கொத்தமல்லி பவுட்ரு, கொத்தமல்லி, நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் வாங்க. ரொம்ப இல்லை, லைட்டாக. நெக்ஸ்ட் வந்து பெப்பர். ராசா, பெப்பர்,
அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு இதில் ஒரு ஸ்பெஷல் இது என்னன்னா, நாங்கள் பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த வீட்டுக்காரங்க பார்த்தாங்க எதுக்கு பாக்கெட்டு, அவங்களே வீட்டில் அரைச்சது தந்திருக்காங்க. இஞ்சி பூண்டு நான் நிறையாவே சேர்த்துக்கிடுவேன். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயத்தை மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? எலுமிச்சம்பழம் இல்லை, உப்பு. வாங்க உப்பு. நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு உப்பு மட்டும் ஸ்பூனில் போட வராதுங்க, அது வந்து கையில் தான். உப்பு வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல நான் கையிலே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம். விதையெல்லாம் எடுத்துருது, என்ன கசக்கும்ல. இப்போ ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் நெய். இந்த மசாலாக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சம் நெய். மசாலா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பார்க்கறதுக்கே தெரியுது வேறு லெவலில் காரம் இருக்கும்னு. மசாலா ரெடி ஆகிட்டு தூக்கினுமே கீறி வச்சிருக்கிற சிக்கனில் ஃபுல்லாக உள்ளே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு போட்டுற வேண்டியதுதான். நல்லா மசாலா உள்ளே இறங்கணும், அப்போதான் அதுக்கு ஃப்ளேவர் வந்து சிக்கனுக்கு கீழே வரைக்கும் இறங்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சம் கொத்தமல்லி. மெயின் இது வந்து உள்ள அப்படியே உள்ளேயும் போட்டு உள்ளே ஒரு லெமன் வெஜ் வச்சிடும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை கட்டிட்டு அலுமினியம் ஃபாயிலை வச்சு இது கொடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து வாழை இலையில் நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக சில்வர் ஃபாயிலில் வச்சு இது இன்னொரு டபுள் கோட் கொடுத்துட்டோம்னா பர்ஃபெக்டாக நம்ம மண் வச்சு மூடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கோழி பெருசாக இருக்கிறதுனால இலையெல்லாம் சிக்கி அது ஏதோ வித்தியாசமாக பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து இதை களிமண் வச்சு ஃபுல்லாக இதே மாதிரி ஒரு கோட் கொடுத்துட்டு ரெடி. கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இப்போ டேரெக்டாக உள்ளே வைக்கிறோம். சரி வை. கொலன்னு வருது. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எருவு எடுத்துகிட்டு வந்து தராங்க மாட்டு சாணத்தோட. இவங்க எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. நாங்கள் வேலை செய்கிறோம்னாலும் எங்களை வேலை செய்ய விட மாட்டாங்க. எங்களை உட்கார வச்சுட்டு அவங்களே வேலை செஞ்சு தராங்க. நம்மளுக்கு இடம் கொடுத்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணி டீ வேற போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நல்ல உள்ளத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம் அக்கா? இவங்க பாசத்தால் எங்களுக்கு ஆனந்த கண்ணீராக வருது. உள்ள வேலைக்கிட்டு நம்மளோட பிளான்டேஷன் டைம். நாங்கள் வந்து சீதா மரம் வாங்கிட்டு வந்தோம். சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்படியும் லேட் ஆயிரும். பிளான்டேஷன் பண்ணிடலாம், ஏன்னா இருட்டிட்டுனா பிளான் பண்ண முடியாது. ஆல்ரெடி மழை எல்லாம் ஒரே டைமில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த டைம் இப்போவுமே டே டைம்லேயே பிளான் பண்ணிடலாம். நம்மளோட குக்கிங் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. எப்படியா டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். 1.5 மணி நேரம் இருக்குது. நாங்கள் வெந்திருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம்.
புகை வர்றது பாரு. வேற லெவல்ல வந்திருக்கலாம். நம்ம அங்கிளோட ஆசீர்வாதத்துல இன்னைக்கு நம்ம வேற லெவல்ல பண்ணி முடிச்சிருக்கோம். எவ்வளோ அழகா காலு தனியா வந்திருக்கு பாரு, வெட்டவே இல்லை. இந்த ஸ்மோக்கி டேஸ்ட் அப்படியே உள்ள இருக்கு. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. வார்த்தைகள் என்னால இன்னைக்கு பேச முடியாது, நான் சாப்பிடலாம் போறேன். சர்ப்ரைஸா பண்ணிட்டாங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. Thank you so much. Keep watching Travel and Cook Vlogs. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எங்க டிராவல் அண்ட் குக் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. Thank you so much. Thank you everyone. Spread love.